ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்பி சொல்யூஷன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான ஜென்ரேஷனில் எல்லாருமே ஃபோன் வச்சுருப்பீங்க. அப்படி ஃபோன் இல்லைனாலும் எப்படி இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பார்த்துருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கிறத பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸில். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மனிதன்கிட்ட எத்தனை ஃபிங்கர் பிரிண்ட் டைப் இருக்குதுன்னு தெரியுமா? வெறும் 3 ஃபிங்கர் பிரிண்ட் டைப் தான் இருக்குது. அது என்னென்னா ஓர் பேட்டர்னு, லூப் பேட்டர்னு, ஆர்ச் பேட்டர்ன். இந்த 3 டைப் தான் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. இந்த பேட்டர்ன் வச்சு தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஒர்க் ஆகும். இப்போ வரைக்கும் வந்திருக்கிறது 3 டைப் ஃபிங்கர் பிரிண்ட்டு தான் இது வரைக்கும் வந்திருக்கு. அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வரைக்கும். ஃபஸ்ட் டைப் வந்து ஆப்டிக்கல் சென்சாரு, செகண்ட் டைப் வந்து கெப்பாசிட்டிவ் சென்சாரு, தேர்ட் டைப் வந்து இப்போ புதுசாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் ஆன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட்டு தேர்ட் டைப்பு. இப்போ ஃபஸ்ட் டைப் வந்து ஓல்டு மெத்தட் ஆப்டிக்கல் சென்சார், அதை பற்றி பார்ப்போம். இப்போ ஆப்டிக்கல் சென்சார் எடுத்துட்டிங்கன்னா அதில் நீங்கள் குருவி படம்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் லேப்டாப்லலாம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வைப்பாங்க. அதான் ஆப்டிக்கல் சென்சார். அதில் எப்படின்னா உங்கள் லேசர் லைட்டு உள்ளக்கே சென்சார் மூலமாக லைட்டில் எல்இடி லைட் பாஸ் ஆகி ப்ரிசம் வழியாக உங்கள் கைரேகையில் பட்டு ப்ரிசம் வழியாக அது பாஸ் ஆகி லென்ஸுக்குள்ளே போகும். அந்த இமேஜ் உங்கள் கைரேகை இமேஜ் வந்து அது 2Dயை கேப்சர் பண்ணி வச்சுக்கிறோம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இது ஈஸியாக ஒரு பேப்பர்லேயே நீங்கள் 2D இமேஜை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அதுக்கு மேலே வச்சிங்களாவே அது ஓப்பன் ஆகிரும். இதோட டிஸ்அட்வான்டேஜ். இது எப்போ பயன்படுத்தினாங்கன்னா ரெசிஸ்டிவ் டைப் சென்சார் இருக்கிறப்ப, அதாவது ரெசிஸ்டிவ் டைப் டிஸ்பிளே இருக்கிறப்ப. இப்போ ரெசிஸ்டிவ் டைப் டிஸ்பிளேனா எப்படி கரெக்டாக சொல்கிறதுனா, இப்போ இதில் ஏடிஎம்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்னும் ஏடிஎம்மில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் கார்டாக டச் பண்ணுறீங்கன்னா அதோட ரெசிஸ்டிவ் டச் மேலே இருக்கிற ரெசிஸ்டிவ் டச்சாக இருக்கும். கீழே வந்து கோல்ஸு, அதாவது கேஸ் ஏர் கேப்பு, அந்த இது கோல்ஸ் இருக்கும். அது கீழே ஃபிம் இருக்கும். அது கீழே அவங்க டச் இருக்கும். இந்த டயக்ராம் வர மாதிரி தான் இருக்கும். இந்த டச்சு மேலே பண்ணுறப்ப கீழே இருக்க டிஸ்பிளே ஒர்க் ஆகும். அந்த ஏர் கேப் வழியாக பாஸ் ஆகி கண்டக்டரில் பட்டு உங்கள் டிஸ்பிளேயில் வரும். இதுதான் ரெசிஸ்டிவ் டச்சு. இந்த டச் இருக்கிறப்ப தான் உங்கள் ஆப்டிக்கல் சென்சார், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஒர்க் பண்ணாங்க. இப்போ செகண்ட் டைப் அண்ட் தேர்ட் டைப் தான் இப்போ வரைக்கும் யூஸில் இருக்குது. ஃபஸ்ட் டைப் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப ஈஸியாக ஒரு இமேஜ் மூலமாக வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம். அது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறதுனால இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் டைப் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ செகண்ட் டைப் என்னென்னா கெப்பாசிட்டிவ் சென்சார். இப்போ அநேகமாக எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. பின்னாடி ஃபோனுக்கு பின்னாடி இருக்கிறதும், அப்புறம் ஃபோனுக்கு முன்னாடி பட்டனில் இது ஒர்க் ஆகும். இப்போ ஐஃபோன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே நடுவில் பட்டன் இருக்கும். அது வந்து கெப்பாசிட்டிவ் சென்சார், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். நீங்கள் கைரேகை வைக்கிறீங்கன்னா அந்த வழியாக கைரேகையை ஸ்கேன் பண்ணோம். 3D இமேஜை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ப்ரிசம் வழியாக அனுப்பும். இது வந்து கெப்பாசிட்டிவ் இந்த இமேஜில் வர மாதிரி தான் இருக்கும். கைரேகை வைக்கிறீங்க, அந்த கைரேகையில் ஸ்கேன் பண்ணோம். கெப்பாசிட்டிவ் வழியாக கண்டக்டர் பாஸ் ஆகி உங்களுக்கு 3D இமேஜாக ஸ்கேன் பண்ணி அனுப்போம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் தண்ணிக்குள்ளே கையை விட்டுட்டு திருப்பி அமுக்கிறப்ப எடுக்காது. இதோட டிஸ்அட்வான்டேஜ் தான். இப்போ தேர்ட் டைப் சென்சார் என்னென்னா அல்ட்ராசோனிக் சென்சார். அல்ட்ராசோனிக் சென்சார்னால் உங்கள் ஃபோன்லேயே இருக்கும். இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறீங்க, ஆன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட்டு. இப்போ ஃபோன் இருக்குன்னா ஃபோனில் மேலேயும் வச்சுக்கலாம், நடுவுலையும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி டெக்னாலஜி அல்ட்ராசோனிக் வேவ். இது எப்படி ஒர்க் ஆகுன்னா, ஃபோனில் இருக்க சென்சார் வந்து அல்ட்ராசோனிக் சென்சார் ஃபோன் கொடுக்குது.
சென்சார் இந்த மாதிரி சிக்னல் கொடுக்கும், அல்ட்ராசோனிக் சிக்னல். கைரேகை மேலே வைக்கிறீங்கன்னா இப்போ அந்த பேட்டர்ன் மூலமாக பேட்டர்னில் இருக்க ஒரு சின்ன துகளையும் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி எடுத்து 3D இமேஜாக ஃபார்ம் பண்ணி உள்ளே வச்சுக்கிறோம். இப்படி வைக்கிறப்ப நீங்கள் வைக்கிறப்ப எந்த மாதிரி இதனாலையும் ஸ்கேன் பண்ணி உங்கள் இமேஜை எடுக்க முடியாது. இது அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் தண்ணிக்குள்ளே சி ட்ரைவ் பண்ணுறப்ப இந்த மாதிரி சி ட்ரைவ் பண்ணுறப்ப என்ன ஆகுன்னா, நீங்கள் அதிலே சி ட்ரைவில் வேவ் இருக்கும். ஒரு வேவாக பாஸ் ஆகிறப்ப அல்ட்ராசோனிக் வேவ் ஒர்க் ஆகாது நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறப்ப. இதோட டிஸ்அட்வான்டேஜ் தான். எல்லா டெக்னாலஜி வந்தாலும் ஏதாச்சும் ஒன்று டிஸ்அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யும். ஆனால் இப்போ புதுசாக அந்த அல்ட்ராசோனிக்கு அட்வான்டேஜ் ரொம்ப கையாக தான் இருக்குது. இது இம்ப்ளிமெண்ட்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோவில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு என்னென்னு பார்த்தோம். ஹியூமன் பீயிங்க்கு எத்தனை டைப் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.